ஸோ ஒரு டெத்துங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சாகிறது ரொம்ப நல்லது. பெரிய நிலையில் இருக்கிற யாருக்கும் மரணத்தை பற்றியெல்லாம் பயமே இருக்காது. ஒரு பாட்டியம்மா 84 வயசு, 1934 கேதார்நாத்துக்கு போகிறான். அப்போல்லாம் காடாக இருக்கும். போகிற வழியில் ஜுரம் வந்துச்சு அந்த மக்கள். பொதுவாக நிறைய பேருக்கு கிளைமேட் ஒத்துக்காது. இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி துபாயிலேருந்து வந்து கைலாஷுக்கு போயிட்டு அவங்களுக்கு நிமோனியா வந்துட்டு 1 மாதமாக படுத்த படிக்க இருக்காங்க. சில பேருக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் எல்லாம் ஒத்துக்காது. தெர் இஸ் ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ். தே வில் நாட் ஹேவ் தட் டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 50, 60 வாட் எவர் இது. அண்டு ராமகிருஷ்ணா மரத்தோட சாமியாருங்க 4-5 பேர், ஏம்மா இந்த ஜுரத்தில் போகிற, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கீழே வா, ஒரு தகர கொட்டாய் இருக்குது, அதில் தங்க வச்சு நாங்கள் மருந்து மாத்திரலாம் கொடுத்து உன்னை ஜுரம்லாம் சுமாராக அனுப்பினோம், நாங்களே உன்னை கேதார் கூப்பிட்டு போகிறோம். அவங்கள பார்த்து கேள்வி கத்த ஆரம்பிச்சிட்டா, பாவிங்களே பாவிங்களே நீங்கள்லாம் உருப்பிடுவீங்களா அப்படி. இவங்க மெர்சலிட்டாங்க, மெர்சல் 2. நாங்கள் நல்லது தானே சொல்கிறோம், எங்களை எதுக்கு நீ திட்டுறேன்னு. அதுக்கு அந்த பாட்டி சொன்னால், என்னுடைய 84 வயசில் நான் வந்து யாரையும் நம்பி வரல, கேதார்நாத் பகவானை நம்பி வந்திருக்கேன். நீங்கள் வர போகிறீங்க, மாத்திரை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு யாரையும் நம்பி நான் தனியாக வந்துக்கிறேன். அதனால் நான் ஒவ்வொரு அடியும் கடவுளை நோக்கி தான் போவேனே தவிர, நீ 1/2 கிலோமீட்டர் பின்னால் வர சொல்கிறீல்ல, இது நியாயமாக உனக்குனாலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட்ரேஸ் மை ஸ்டெப்ஸ், ஐ வாண்ட் டு மார்ச் ஃபார்வர்ட் அண்ட் ஆன்வர்ட். நீ என்னை பின்னால் போக சொல்கிறது எனக்கு பிடிக்கல, அதுக்கு தான் உன்னை திட்டுறேன் அப்படின்னு. அப்படி இருக்கணும். ஒரு திட வைராக்கியம் என்றால் கடவுளை நோக்கி போய் செத்து போனால் பரவாயில்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஷுட் நாட் பி கோயிங் பேக், ஷுட் பி டுவர்ட்ஸ் காட். அண்ட் அதுதான் லைஃபோட பர்பஸ். கீப் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் காட். ஒரு ஆள் இருந்தார், ராமானுஜர் சிஷ்யர். அவர் பேர் வந்து அனந்தாழ்வான். இப்போ கூட நீங்கள் திருப்பதி மலைக்கு போயிட்டு பிரிட்ஜில் இப்படி போயிட்டு இப்படி கீழே இறங்குவீங்க இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கோயில் இருக்குல்ல, அதுதான் அனந்தாழ்வானுடைய கோயில். அவன் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜர்கிட்ட இருந்தவன். ராமானுஜர் ஒரு நாள் லெக்சர் கொடுத்துனுக்கிறார். அப்போ அதில் வந்து சிந்து பூந்தருவின்னு ஒரு பாட்டு வருது திருவாய்மொழியில், நம்மாழ்வார் எழுது. அது என்னென்னா, சோலைகள் பூத்து குலுங்கும் திருவேங்கடம், அருவிகள்லாம் கொட்டும் திருவேங்கடம்லாம் அர்த்தம். அப்போ ராமானுஜர் சொல்கிறாரு, நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணோம், உங்களை யாராவது ஒருத்தர் திருமலைக்கு போயிட்டு ஒரு தோட்டம் போட்டு பூவெல்லாம் பறித்து டெய்லி கொண்டு போய் நம்ம மடத்து சார்பாக ஒரு வெங்கடாஜலபதிக்கு பூ கொடுக்குறீங்களான்னு கேட்டார். அவன் கண் இப்படி வச்சிட்டான். ஏன்னா மடத்தில் உட்காந்து புளி சாதம் தத்தி சாதம் சாப்பிட்றத விட்டு திருப்பதியில் போய் நினைக்கின்னு வேகாத வெயிலில் பூத்தோட்டம் போட்டு பெருமாளாவது பூ மாலையாவது. அதில் இவன் மாத்திரம் கை தூக்கணும். அவர் ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்பிட்டான். ஒய்ஃபையும் கூட்டின்னு போயிட்டான். புள்ளதாச்சு வேறு அந்த பொங்கல் பாவம். அண்ட் அங்கே போயிட்டு டெய்லி பூ பறிச்சுன்னு 7 மலை ஏறுவான், திரும்பியும் வருவான். அவன் டெய்லி பூ எடுத்துன்னு மேலே போகிறான்னா, ஒரு நாள் வந்து பாம்பு கடிச்சிச்சு. கோயிலுக்கு ஐயங்கார்கிட்ட போய் பூ மாலையெல்லாம் கொடுத்தான். ஐயங்கார் சொன்னார், என்ன அனந்தாழ்வன் பாம்பு கடிச்சிட்டு இப்படி தூக்கின்னு வருவியா, வைத்தியம் பண்ணிட்டு வரப்படாதா அப்படின்னாரு. இவன் சொன்னான், நான் வயலில் செத்து போயிருந்தா எல்லோரும் சேர்ந்து என்னை குளிப்பாட்டி கோவிந்தா கோவிந்தா ராம்நாம் அமர்நாத் போத்து என்னை தொத்தி விட்டுருப்பாங்க வைகுண்டத்துக்கு. நான் தப்பி தவறி தம் கட்டி மேலே வந்துட்டேன். இப்போ நான் இருக்கிறதே வைகுண்டம் தான், திருப்பதி தான் வைகுண்டம், நான் அங்கே தான் இருக்கிறேன், எப்படியும் வைகுண்டம் தான். நானா உன்னால் முடியுமா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கல் தடுக்குனா முள்ளு குத்துனாவே நீ வந்து கஷ்டப்படுறாள். பாம்பு கடியை வச்சுக்கிட்டு பெருமாள் கிட்ட போய் மாலை கொடுக்கணும், பெருமாள் கிட்ட மாலை எடுத்துன்னு போகிறப்போ செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு பக்தன் இருந்தாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரதில்லை.